அடுப்ப பத்தவை. நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா என்னோட பேர் ரோஷன். ஐயா புரட்டாசி முடிஞ்சிருச்சு, இனி நான்வெஜ். திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, சங்கரன் கோவில் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க, ஏன் ஹைதராபாத் பிரியாணி கூட சாப்பிட்ருப்பீங்க. ஆனா குண்டூர் MLA பொட்லம் பிரியாணி சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி சாப்பிடலன்னா இந்த எபிசோட பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தம்ஸ் அப் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இப்ப ரெசிபிக்குள்ள போலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொட்டலம் பிரியாணி. பொட்டலம் பிரியாணிக்கு நான் எடுத்துக்கிற அரிசி சீரக சம்பா அரிசி. பிரியாணினா சீரக சம்பா அரிசி தாங்க சூப்பராக இருக்கும். அந்த மசாலாலாம் ஒன்றா சேர்ந்து அந்த அரிசியில் இருக்கிற வாசமே ஒரு தனி சுகம்தான். 2 கால்படி சீரக சம்பா அரிசியை எடுத்து கழுவி 10 நிமிஷம் ஊற வச்சுக்கிங்க. அரைப்படி அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. கழுவிட்டு மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுருங்க. நம்ம பிரியாணி பாய் வீட்டு பிரியாணி மாதிரி கமகமன்னு இருக்கிறதுக்கு 5 மசாலா பொருட்கள் தான் தேவை. அது என்னன்னு பார்ப்போம். 7 ஏலக்காய் எடுத்துக்குங்க, 7 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 துண்டு பட்டை, 1 அன்னாசி மொட்டு. இவ்வளோதாங்க. இதை எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிங்க. குக்கர் சூடாகட்டும். குக்கர் சூடாகிடுச்சு. இப்போது அதில் 2 கரண்டி நெய் விட்டுக்குங்க. நெய் வேண்டான்னு நினைக்கிறவங்க எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் நெய் வச்சு ஊற்றிருக்கேன். எங்கள் வீட்டு வாண்டுக்கு நெய் போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். 3 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிங்க. நான் சஃபோலா ஆயில் ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற ஆயில் நீங்கள் ஊற்றிக்கிங்க. நெய் ஒரு 4 ஸ்பூன் போட்டால் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நெய்யும் காஞ்சிருச்சு. இப்போது மசாலா பொருட்கள் அதில் போட்டுருவோம். இதை போட்டோடனே ஒரு வாசம் வருது பாருங்கள், செம்மையாக இருக்குது. 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அதையும் அது மண்டையில் கொட்டிக்கிங்க. இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்குவோம். பாருங்கள், நல்லா வாசம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க. இதை போட்டோடனே ஒரு தனி மணந்தாங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. 4 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் கசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஊற வச்ச சிக்கனையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பாருங்கள், எண்ணெயும் கசிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம போடணும். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 3 ஸ்பூன் பிரியாணி மசாலா தூள் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குங்க. சிக்கனுக்கும் அரிசிக்கும் சேர்த்தே இதை சொல்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கொஞ்சம் புதினா இலை, 2 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிக்கிங்க. இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோமா. செம்ம வாசம் வருதுங்க. இப்போது 1 குழிக்கரண்டி தயிர் போட்டுக்குங்க. இதுதான் பிரியாணியோடைய ஸ்பெஷல். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. எண்ணெய் கசைஞ்சு மேலே வர அளவுக்கு. பாருங்கள், எண்ணெய் கசைஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கர் மூடியை போட்டுருவோம். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விடுவோம். நாட்டுக்கோழினா 2 விசில், பிராய்லர் கோழினா 1 விசில். விசில் வந்துருச்சு பாருங்கள். விசில் வந்ததும் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். விசில் அடங்கிடுச்சு.
இப்போது ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆஹா, சூப்பராக இருக்குது. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். ஏன் எடுத்துக்கிறோன்னா, இந்த தண்ணியை நம்ம அரிசி பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம அளந்து ஊற்றணும். அதுக்காக ஒரு கால்படினா 1.25 கால்படி தண்ணி ஊற்றணும். இப்போ பாருங்கள், 1, நம்ம இன்றைக்கி எடுத்துக்கிறது அரைப்படி, அதனால் 2 டம்ளர் ஊற்றணும். ஏற்கனவே 1 ஊற்றியாச்சு. இப்போ 2வது இது ஊற்றியாச்சு. மீதி இருக்கிற பாதி நான் எந்த தண்ணியுமே ஊற்றலைங்க, அதுவே தண்ணி விட்ட தண்ணியே போதும். உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம். இப்போ இதில் இருக்க சிக்கனையும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்குங்க. நம்ம ஊற வச்ச அரிசியையும் போட்டுக்குங்க. தக தக தகன்னு கொதிக்குது பாருங்க, நல்லா வாசம் வருது. இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வெந்துடும். விசில் போட வேண்டாம். அப்பப்போ நடுவில் எடுத்து நம்ம கிளறிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். குக்கரை ஓப்பன் பண்ணுங்க. ஆஹா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இதை கிளறி விட்டுக்குங்க. நல்லா ஒன்றோட ஒன்று இதாகிற மாதிரி கிளறி விட்டுக்குங்க. இப்போது தேவையான அளவு லெமன் ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு புளிப்பு வேணுங்கிற அளவுக்கு பார்த்துட்டு ஊற்றிக்கிங்க. மல்லி இலையை இதில் கட் பண்ணி தூவிக்கிங்க. இப்போ தாங்க ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. விசிலை போட்டு ஒரு 10 நிமிஷம் தம் ஆகட்டும். இந்த தம் ஆகிறதுக்குள்ளார நம்ம பொட்டலத்தை ரெடி பண்ணிவிடுவோம். பொட்டலம் செய்கிறதுக்கு 2 முட்டை எடுத்துக்கணும். 2 முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கிங்க. இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கான பொட்டலத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஆளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2 முட்டை எடுத்துக்கோங்க. பாருங்கள், 2வது முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. இதை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா அடிச்சுக்கிங்க. அடுப்பை பற்ற வச்சுக்கிங்க. அடி தட்டையான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கிங்க. ஊற்றி ஃபுல்லாக பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக ஆகிற மாதிரி ஃபுல்லாக அந்த ஓரம் ஃபுல்லாக வர மாதிரி ஊற்றிக்கிங்க. மீதி முட்டையை இன்னொரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம ஷீட்டுக்கான ஒரு இது. இதை ஒரு 2 செகண்ட் விட்டால் போதும். வெந்துருச்சு பாருங்கள், நம்ம ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிங்க. பொட்டலம் கட்ட ஆரம்பிச்சிருவோமா? இப்போது அந்த ஷீட்டுக்கு நடுவில் நம்மளுடைய பிரியாணியை வைங்க. பாருங்கள், கறியும் சோறுமா சேர்ந்து பிரியாணி சும்மா சூப்பராக இருக்குதுங்க. சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதான் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு பெரிய பீஸ் வேணால் நீங்கள் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்னதாக இருந்தால் அந்த கறியும் சோறுமா சேர்ந்து நல்லாயிருக்கும். இந்த எண்டை வச்சு இந்த மாதிரி மடித்து விடுங்க. இப்போது இந்த சைடில் இருக்க முனையை இந்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த சைடை இப்படி திருப்புங்க. போட்டு அந்த சைடை முனையை எடுத்து வச்சு இதில் திருப்பி விட்டுடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம பொட்டலம் பிரியாணி ரெடி.